மார்ச் 6 கரெக்ட் டைமுக்கு காலேஜ் பஸ்ஸை பிடிச்சி காலேஜ் ரீச் ஆயாச்சு. காலேஜ்குள்ளே போனதும் என் ஃப்ரெண்ட் அஃப்ரின்னும் என் கூட ஜாயின்ட் ஆகிக்கிட்டா. அப்புறம் 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இந்த இடத்துல இருந்து நான் விளையாடுறத பார்க்கணுன்னு நான் நினைப்பேன். ஆனால் நானே விளையாண்டுருப்பேன், எப்படி இங்கேருந்து பார்க்குறது. சரி வா கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் கிளாஸ்க்குள்ளே போனது ஒன்றுமே தெரியாதவ மாதிரி எனக்கு ஒருத்தி ஹாய் காமிப்பா. அவங்க வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்ட் ரித்துஜா தான். அவள் வந்து ஏதோ ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காளாம். ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தா. நானும் அவளை டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே போய் நானும் அவள் பக்கத்தில் உட்காந்துட்டேன். ஓகே, அவள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம போய் யாராச்சும் மொபைல் சப்மிட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க போனால் எல்லாருமே சப்மிட் பண்ணிட்டு போய் உட்காந்துருக்காங்க. காலேஜ் ரூல்ஸ் படி சப்மிட் பண்ணிட்டு தான் ப்ளேஸ்லேயே போய் உட்காரணும். ஸோ எல்லோரும் சப்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு எடுங்க கேர்ள்ஸ், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா மார்னிங் தான் என்னம்னு குரூப்லேயே மெசேஜ் போட்டாங்க. இவங்க வந்து மொபைல் சப்மிட் பண்ணிட்டுருக்காங்க. நான் கூட சார்ஜ் போடலாம், சரி கிளாஸில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எட்டு வந்தா. இவங்கெல்லாம் சப்மிட் பண்ணதும் எனக்கு அப்படியே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் மேம் வந்து மொபைல்லாம் சப்மிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் போய் சார்ஜ் போட்டு விட்டுட்டேன். எல்லோரும் எண்ணம் கவனிச்சிட்டு இருந்தாங்க. நான் கிளாஸ் ஒர்க் எழுதிட்டு இருந்தேன். அதுவும் பெண்ணு தீர்ற அளவுக்கு எழுதிட்டு இருந்திருக்கேன். நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் சிடிஎஃப் டிபார்ட்மெண்ட் வந்து ஃப்ளாஷ்மா வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. நேற்று வந்து ரித்துஜாவுக்கு எங்கள் தமிழ் மேம் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லேப்டாப் கொடுத்தே 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. இப்போ தான் மேனுவலே கொடுக்குறாங்க. அப்புறம் அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ இன்டர்னல் எக்ஸாமில் நான் ஹாலில் உட்காந்து எழுதிட்டுருக்கையில் நான் பார்த்த ஒன்று என்ன எழுதிருந்துச்சுன்னா, எவ்ரி ஸ்மால் ஸ்டெப்ஸ் பிஃபோர் யூ கெட் பிக் சக்ஸஸ். டெய்லியும் நம்ம ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா கூட நம்மளுடைய ஃப்யூச்சரில் நம்ம பெரிய சக்ஸஸில் இருப்போம். ஓகே காய்ஸ், பாய். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.